ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ண ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் மசாலா மேகி, அதாவது மக்னி மேகின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக மேகி நூடுல்ஸ் பண்ணுறதை விட இதை இப்படி பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மேகி நூடுல்ஸ் 2 கேக் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேகி நூடுல்ஸ் இல்லைனாலும் சூப்பர் மார்க்கெட்டில் தனியாக மைதா நூடுல்ஸ்ன்னு இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைதா நூடுல்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 140 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணாலும் நிறைய உடைக்காமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினில் வடிகட்டிக்கோங்க. நார்மல் வாட்டரை வச்சு இந்த மாதிரி மேலோட்டமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணுறதுனால நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து மசாலாவுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிராம்பு 2, ஏலக்காய் 2, இஞ்சி 1/2 இன்ச்சு, பூண்டு 2 பல், முந்திரி பருப்பு ஒரு 8 சேர்த்துக்கோங்க கிரேவியோட திக்னஸ்க்கு. வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 8 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமை வேக விடுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தண்ணியை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நல்லா சூடு ஆடினதுக்கு அப்புறமா மிக்ஸில் நைஸாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ தனியாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா உருக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். வேக வச்ச தண்ணி சைடில் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கசூரி மேத்தி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசனை போய் கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா வேக வச்சு இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேகி நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஆனால் டேஸ்ட் மேக்கர் இல்லைனா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வெறும் மைதா நூடுல்ஸ் மட்டும் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 நூடுல்ஸ்க்குமே இந்த ரெசிபி ரொம்ப ஆப்டாக தான் இருக்கும். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மசாலா ஃப்ளேவர் நூடுல்ஸில் நல்லா இறங்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பட்டர் மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. மக்னி மேகி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு இந்த மாதிரி இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட, எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.